ஏற்கனவே திவாகருக்கு லேட் ஆயிடுச்சு. கையை மேலே தூக்கி வாட்சை பார்க்குறான். மணி 11 ஆச்சு. அவனோட நண்பன் சோமுவும் கூட தான் இருக்கான். 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. திவாகர் சிவில் இன்ஜினியர், சோமு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அரை மணி நேரமாக காத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை கூட கண்ணில் பார்க்க முடியல. அந்த நாள்னு பார்த்து ரோட்டில் எந்த வண்டியும் வரல. மாட்டு வண்டி, குதிரை வண்டியை கூட காணோம். அவனோட வீடு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரம். அவ்வளோ தூரம் நடந்தே போக முடியுமா? உடனே அந்த பக்கத்தில் ரிக்ஷா வர்ற சத்தம் கேட்குது. டக்குன்னு சோமு திரும்பி, டேய் திவாகர், அங்கே பாடுறா, ரிக்ஷா வருது. திவாகர் தலையை தூக்கி அந்த பக்கம் பார்க்குறான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு ரிக்ஷா வருது. அடுத்த 2 நிமிஷத்தில் ரிக்ஷா அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிது. ரிக்ஷா கிட்ட வந்ததும் திவாகர் ஒரு 8 முன்னாடி போய், அண்ணா சைதாப்பேட்டை போகணும், வரீங்களா? இல்லை தம்பி, என் வண்டி அங்கே போகாது. ஏன்? 2 மடங்கு காசு கொடுக்குறேன். இல்லை தம்பி, இருந்தாலும் என்னால் 2 பேரை இழுக்க முடியாது தம்பி. திவாகருக்கு இதை கேட்டு ஒரே ஆச்சரியம். உன்னை பார்த்தா தெம்பாக தான் இருக்க, ஆனால் 2 பேரை இழுக்க முடியாதா? முடியாது தம்பி. இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து நடந்தே போயிட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் திவாகர் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது திரும்பவும் அந்த ரிக்ஷாக்காரனை பார்க்குறான். அவனை பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அன்னைக்கு அவன் என்ன சொன்னான்னு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அவரை கூப்பிடுறான். ஏ ரிக்ஷா, இங்கே வா, சைதாப்பேட்டை வரியா? ஏறு தம்பி, போகலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இன்னொருத்தன் வரான். இல்லை தம்பி, என்னால் 2 பேரை இழுக்க முடியாது தம்பி. திவாகர் இதை கேட்டதும் ஷாக் ஆயிட்டான். அன்னைக்கு இவர் கொஞ்சம் டயர்டாக இருந்தாரோ இல்லை லேட் ஆயிடுச்சுன்னு எங்களை ஏற்றிட்டு போகலன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கும் எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? சரி சரி, நான் மட்டும் வரேன், என்னோட நண்பன் வேற ரிக்ஷாவில் வரட்டும். ரொம்ப ஆர்வத்தோட ரிக்ஷாவில் ஏறி உக்காந்துட்டான். ரிக்ஷாவை ஓட்ட ஆரம்பித்தான். போக ஆரம்பித்ததும் திடீர்னு சடன்னு மழை வந்துருச்சு. 2 பேரும் ரிக்ஷாவை விட்டு இறங்கி ஒரு இடத்துல ஒதுங்கிட்டோம். திவாகர் ரிக்ஷாக்காரனை பார்த்து, இந்த மழை அவ்வளோ சீக்கிரம் நிற்கிற மாதிரி தெரில. அதுக்கு ரிக்ஷாக்காரன் எந்த பதிலும் சொல்லலை. பின்னாடி தின்ன மாதிரி உட்கார்றதுக்கு வசதியாக தெரிஞ்சதும் ரிக்ஷாக்காரன் உட்காந்துட்டான். திவாகர் அவரை ஒரு முறை உத்து பார்க்குறான். இந்த ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கார். எப்போவுமே ஒரு மாதிரி பீதியிலே இருக்கார். ரிக்ஷாக்காரன் அவனோட ரிக்ஷாவை ஒரு மாதிரி விசித்திரமாக உத்து பார்க்குறான். உன்னோட பேர் என்ன? பேதிலால் பாபு. வீட்டில் எத்தனை பேர்? நான், என்னோட மனைவி, பையன், அம்மா. ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி தம்பி, சொல்லு. ஏன் உன்னோட ரிக்ஷாவில் 2 பேரை ஏற்ற மாட்டேங்கிற? ரிக்ஷாக்காரன் அதுக்கு பதில் சொல்லலை. அமைதியாக இருந்தான். அவரோட அமைதி திவாகருக்கு கேட்கக்கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சொல்ல வேணாம். தம்பி, அங்கே பாரு, அங்கே பாரு, உனக்கு தெரியுதா? அங்கே பாரு, அங்கே பாரு. திவாகரும் ரிக்ஷாவை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு காலி ரிக்ஷா தான் தெரியுது. ஒன்றும் இல்லையே, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பேதிலால் பாபு அவரோட கண்ணை தொடச்சி திரும்ப பார்க்குறாரு. அந்த நேரம் திவாகரோட யோசனையில், இந்த ரிக்ஷாக்காரன் ஒரு வித்தியாசமாக இருக்கானே, இல்லை இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? தம்பி,
இத்தனை நாளா எனக்குள்ள மறைச்சி வச்சிட்டு இருந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன். நீ ரொம்ப ஆர்வமாக என்ன பார்க்கறதுனால இதை சொல்கிறேன். யாருமே என்கிட்ட நீ கேட்ட மாதிரி கேட்கல. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் மட்டும் தனியாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தாத்தா தாத்தா, ஏ தாத்தா நிறுத்து. நானும் வண்டியை நிறுத்தினேன். ஓரத்தில் ஒருத்தன் இருந்தான். காத்தடிச்சா விழுற அளவுக்கு ஒல்லியாக இருந்தான். ஏற்கனவே அவன் பாதி தூக்கத்தில் இருந்தான். போலாமா தாத்தா? ஏறு போலாம். அவனும் மேலே ஏறி உக்காந்தான். நானும் எப்பவும் போல ரிக்ஷாவை ஓட்டிட்டு போனேன். 10 நிமிஷம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தேன். அவன் அசந்து தூங்கிட்டான் போல. நான் அவனை கூப்பிட்டு பார்த்தேன். தம்பி. உடம்புல எந்த அசைவும் கிடையாது. திரும்பவும் கூப்பிட்டேன். தம்பி தம்பி. ஆனால் எந்த பதிலும் இல்லை. இந்த குடிகாரங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. இவனை இங்கேயே இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். ரிக்ஷாவை விட்டு கீழே இறங்கினேன். திரும்பவும் கூப்பிட்டேன். உடம்பை தொட்டு பார்த்தேன். அப்படியே ஜில்லுன்னு விரைச்ச மாதிரி இருந்துச்சு. உத்து பார்த்ததில் தெரிஞ்சது அவன் செத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னோட மரமண்டைக்கு இப்போ எதுவும் தோணலை. ஆனால் இவன் சாவுக்கு நம்ம தான் முழு காரணமான மாதிரி தோணுச்சு. நான் இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு காலும் ஓடலை, கையும் ஓடலை. அப்போ ஒரு ஞான உதயம். இப்படி பண்ணலாம். என்னை சுற்றி யாரும் இல்லை. மின்னல் வேகத்தில் அந்த பணத்தை கீழே இறக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பணம் அங்கேயே தான் இருந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ இருந்து தம்பி, அவனோட ஆவி என்னோட ரிக்ஷாவில் தான் உட்காந்துட்டு இருக்கு. எனக்கு அதை நினச்சாலே கதி கலங்குது. நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கேன். திவாகரால் பேதிலால் பாபுவுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரில. அப்போது மழையும் முழுசாக நின்றுடுச்சு. இது சத்தியமாக பேய் தான் அப்படின்னு திவாகருக்கு தோணுச்சு. கண்டிப்பாக அவனோட ஆவியாக தான் இருக்கும். அதனால தான் இவனால் 2 பேரை ரிக்ஷாவில் இழுத்துட்டு போக முடியல. அப்போது பேதிலால் பாபு, போலாம் தம்பி, மழையும் நின்றுடுச்சு. அப்புறம் 2 பேரும் ரிக்ஷா பக்கம் போனோம். ஏறு தம்பி. இல்லை பாபு, நான் வீட்டுக்கு நடந்தே போய்க்கிறேன். பேதிலால் பாபு என்னை உத்து பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு வேற வழியே இல்லாமல் போயிட்டான். எனக்கு அப்போதான் நிம்மதியே வந்துச்சு. நான் எப்படி திரும்பவும் அந்த பேய் கூட சேர்ந்து போவேன்? போயிருந்தா நான் வீடு போய் சேர்ந்துருப்பேனா? நீங்களே சொல்லுங்க. இப்போ போகிறேன், ஆனால் திரும்பவும் வருவேன்.